காரைக்கால் அதானி குழும துறைமுகத்தில் இருந்து வெளியாகும் கரும்புகை காரணமாக நாகூர் தர்கா மினராக்கள் கருமை நிறத்தில் மாறியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்கள். காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூர் பகுதியில் செயல்படக்கூடிய காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த அதானி குழுமத்திற்கு சொந்தமான நிலக்கரி துறைமுகத்தில் கப்பலில் நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி செய்வதனால் அந்த நிலக்கரி துகள்கள் காற்றில் படர்ந்து உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவுடைய அந்த தொன்மை வாய்ந்த கோபுரங்கள் பாதிப்படைவதாக தர்கா நிர்வாகத்தின் சார்பாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நிலக்கரி துகள்கள் காற்றில் பரவுவதால் கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தர்காவுடைய அந்த மினாராக்கள் என்று சொல்லக்கூடிய கோபுரங்கள் மீது அந்த நிலக்கரி துகள்கள் படிந்து கருமை நிறத்தில் வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கப்பட்ட அந்த கோபுரங்கள் முழுவதும் கருமை நிறத்தில் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் கழுகு பார்வை காட்சிகளில் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிட்டத்தட்ட ஏற்கனவே மார்பு குழுமத்திற்கு சொந்தமான அந்த நிலக்கரி துறைமுகத்தை ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக அதானி குழுமத்திற்கு கைமாறியது. இந்த சூழ்நிலையில் அந்த துறைமுகத்தில் நிலக்கரி ஏற்றுமதியானது தற்போது கடந்த 3 மாதங்களாக மிக அதிக அளவில் இந்தோனேசியாவிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த நிலக்கரி துகள்களானது மிக அதிகமாக காற்றில் பரவுவதால் தர்காவுடைய கோபுரங்கள் முழுவதுமாக அதாவது மினாராக்கள், பெரிய மினாராக்கள், அலங்கார வாசலில் இருக்கக்கூடிய 132 அடி கொண்ட அந்த கோபுரம் உள்ளிட்ட அனைத்துமே அந்த கோபுரமுடைய படிக்கட்டுகளில் அந்த நிலக்கரி துகள்கள் படர்ந்து கருமை நிறத்தில் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் அந்த துறைமுகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தர்கா நிர்வாகத்தின் சார்பாகவே அவர்கள் அபிஷியலாகவே அந்த ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போலவே நமக்கு தர்காவினுடைய அறங்காவலர் ஹுசைன் சாஹிப் சிறப்பு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியிலும் பாத்தீங்கன்னா அந்த நிலக்கரி இறக்குமதி ஏற்றுமதியினால தொன்மை வாய்ந்த அந்த கோபுரங்கள் மிகவும் பாதிப்படைகிறது. உடனடியாக சுற்றுச்சூழல் துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார். பொதுமக்கள் மட்டுமில்லாமல் சுற்றுலாவாசிகளும் இந்த நிலக்கரி துகள்கள் காற்றில் பரவுவதால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்களாலும் துணிகளை காயப்படும் பொழுது அந்த துணிகளில் நிலக்கரி துகள்கள் படர்வது, அதே போல மொட்டை மாடிகளில் நிலக்கரி துகள்கள் படர்வது போன்ற பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தொன்மை வாய்ந்த கட்டிடங்களை, கோபுரங்களை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கும் இந்த நிலக்கரி துகள்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உரிய விடிவு காலம் பிறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். சகாதேவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.